நிறைய பேர் இந்த பைபிள் படிக்கும்போது பாருங்க தூக்கம் வந்துடும். சாத்தான் போராடுவான், பைபிள் படிக்க விட மாட்டான். அது சாத்தான் போராடத்தெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்ல பெரிய பைபிள், புல்பிட் பைபிள் இருக்குல்ல, அது வாங்கி வாசித்து பாருங்க, சாத்தான் போராட மாட்டான், ஓடுவான். பெரிய பைபிளா இருக்கு, தூக்கி அடிச்சிருவாங்கன்னு ஓடுவாங்க. சொன்னா பாருங்க, ஆனா பின்னால உட்காந்து ஒண்ணுமே கேட்கலன்னு, டேய் அசத்திட்டேன் நீடா, ஒண்ணுமே கேட்கல, நீங்க பேசினா நல்லா தானே இருக்கும், அதான் சொன்னேன். புரியுதா உங்களுக்கு ரசிகர் மனநிலை என்னன்னு? நாங்க பேய் விரட்டுற காலம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பேய் விரட்டும் போது என்ன பண்ணோம், வாசல்ல நிக்காத, பேய் போகுமா அந்த பக்கமா, அது ஜன்னல் வழியா போகாது, வாசல்ல நின்று அடிச்சுட்டு நாங்க செஞ்சிருக்கோம் அதெல்லாம். காலைல ஒரு மகா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, அண்ணன் விஷயம் தெரியுமா? என்னம்மா? நைட்டு ஒரு பேய் போச்சு. அப்பா கேட்டாங்க எப்படி போவேன்ட்டு, அந்த மரத்துல ஏறி தான் போவேன் அப்படின்னுச்சு. மரத்துல ஏறிடுச்சு, பேய் போயிடுச்சு, இவருக்கு இறங்க தெரியல. யாருக்கு? மேல நைட்டெல்லாம் மலைக்கு மேல இருக்கிற மரத்துல இருந்தா எப்படி? நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான மாதிரி புக்கு வாசித்தோம்னு சொன்னா நமக்கு தூக்கம் வந்துடும். பிரெயின் அக்செப்ட் பண்ணாது, பிரெயின் அக்செப்ட் பண்ணாது. நிறைய பேர் இந்த பைபிள் படிக்கும்போது பாருங்க தூக்கம் வந்துடும். சாத்தான் போராடுவான், பைபிள் படிக்க விட மாட்டான். அது சாத்தான் போராடத்தெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்ல பெரிய பைபிள், புல்பிட் பைபிள் இருக்குல்ல, அது வாங்கி வாசித்து பாருங்க, சாத்தான் போராட மாட்டான், ஓடுவான். பெரிய பைபிளா இருக்கு, தூக்கி அடிச்சிருவாங்கன்னு ஓடுவாங்க. சின்ன எழுத்து வாசித்தா கண்ணு சொக்கதான் செய்யும். மைண்ட் எப்போதுமே எஜுகேஷனுக்கு ரெடியா இல்லை, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்குது. நம்முடைய பிரெயின் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கிறதுனால தான் படங்கள், வீடியோஸ் அந்த மாதிரி போகுது. ஆனா நீங்க எப்பெல்லாம் வாசிக்கிறீங்களோ அப்பதான் உங்க பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும். பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகணும்னா வாசிக்கணும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் நிறைய படங்கள் உருவாகும் மனசுல. இந்த வார்த்தைகள் படங்களாக மனதுக்குள்ள உருவாகும் போது பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகி உங்களை ஷார்ப்பன் ஆக்கும். நாங்கள் ரசிகர்கள் கூட்டமாக இருப்போம். அப்படிதான் இப்ப நம்ம ரசிகர்கள் கூட்டமா மாறி இருக்கிறோம். அண்ணன் சொல்லிட்டாரா, ஃபெலிக்ஸ் அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். சில விஷயம் நான் சொல்லாததையே நான் சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவரு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி, சில சமயம் நான் சொல்ல வேண்டியதையே வேற ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, எல்லாத்தையும் எழுதிட்டு கீழே அப்துல் கலாம் போட்டா சொல்லியிருப்பாரு. அது அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். நீங்க சொன்னீங்களா, நான் எப்பப்பா இப்படி சொன்னேன், நம்ம பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டு கீழே சாக்ரட்டிஸ்ன்னு போட்டுக்க வேண்டியது தானே. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பாப் கல்ச்சர்ல உள்ளவங்க, பாப் கிறிஸ்டியன்ஸ் ரசிகர் மனநிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு விரோதமா யாரும் பேசக்கூடாது. இந்த நம்ம இவங்க ஈடன் டிவிலேருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கமெண்ட் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்தால் உடனே எடுத்து விட்டுறாங்க. அதனால உங்களுக்கு யாருமே நெகட்டிவ் போடாத மாதிரி இருக்கும். நீங்க மட்டும் ஷார்ப்பாக கவனிச்சிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்தவர்களும் அருமையான வார்த்தைகள்ல கீழே கமெண்ட் போட்டிருப்பாங்க. சூப்பரா கிறிஸ்தவ பண்பு அப்படியே வெளிப்படும், பிச்சு உதறுவாங்க. அம்மாவை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறதெல்லாம் வருது கீழே. ஒரு வார்த்தை தப்பா சொல்றதுனா, உனக்கு பிடிக்காத மாதிரி சொல்றதுனாலயோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்கு எழுதும்போது அப்படிதான் கீழே போடுறாங்க. இது பாப் கல்ச்சர். அவர்கள் ஒன்றை நம்பிட்டாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா யார் எது சொன்னாலும் மொத்தமா என் ரசிகர்களாகவும் சில பேர் இருப்பாங்க. எங்க பாஸ்டர் பையன் ஒருத்தர் தான், நான் மீட்டிங் கூப்பிட்டு போனேன். அவனை எங்கே போனான், மீட்டிங் போவோம்ல, அப்போ அவன் மியூசிக் நல்லா போடுவான், சூப்பராக போடுவான். அதனால் அவனை மியூசிக் வாசிக்கிறது கூப்பிட்டு போனேன். ஒரு ஹாலில் வெப்பேரியில் மீட்டிங் முடித்த உடனே நான் அவனும் ஆட்டோவில் வர்றோம். வரும்போது கேட்டேன், எப்படா இருந்தது மீட்டிங்? கேட்டேன், சூப்பர்ண்ணே, அசத்திட்டீங்க அப்படின்னா. அப்படியாடா, முதல் வசனம் என்ன சொன்னேன் அப்படின்னு. அண்ணே அப்போ தான் வர்ஷிப் முடித்தாங்க, பாத்ரூம் போனேன், நீங்கள் முதல் வசனம் ஆரம்பிச்சிட்டீங்க. சரிடா, கடைசியில் என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஆவியில் நிறைஞ்சிருந்தானே, ஒன்றும் கேட்கல. சரி ஓகே, நான் என்ன தாண்டா சொன்னேன் நடுவில். அவன் சொன்னான் பாருங்க,
அண்ணே பின்னால உட்காந்து ஒண்ணுமே கேட்கலண்ணே. டேய் அசத்திட்டேன் நீடா, ஒண்ணுமே கேட்கல. நீங்க பேசினா நல்லா தானே இருக்கும், அதான் சொன்னேன். இப்ப புரியுதா உங்களுக்கு ரசிகர் மனநிலை என்னன்னு? நான் என்ன சொன்னேன்லாம் தேவையில்ல, எனக்கு அவரை பிடிக்குங்க. இதனாலதான் முதல்ல எங்களை செல் பண்றோம். உங்களுக்கு எங்களை செல் பண்ணிட்டா வாழ்க்கை அப்படிதானே. ஒருத்தரை பிடிச்சிருச்சு, அவர் என்ன செஞ்சாலும் இப்போ 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 ஒருத்தர் வந்து அப்படி ஒரு 500 ரூபா அப்படி நோட் எடுத்து இப்படி இப்படி உதறிட்டு இப்படி காணிக்க போறாருன்னு வச்சுங்களேன். பிடிக்காதவங்களாம் என்ன சொல்லுவான்? பெருமையை போறேன், 500 ரூபா காணிக்க போடுறேன். பிடிச்சவங்களாம் என்ன சொல்லுவான்? எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கிறாரு, எல்லாரும் போடுங்களா, 500 ரூபா போடுங்களா, அவர் உற்சாகப்படுத்துறாருன்பா. ரசிகர்கள் மனநிலையில தான் காரியங்களை நம்ம அணுகணும்னு சொல்லி சொன்னா நாம பாப் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறோம். அகாடமிக் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது கிரிட்டிக்ஸ் உள்ளவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் அந்நிய பாஷை சரி அப்படின்னு எழுதியிருந்தாருன்னா அதுக்கு ஆப்போசிட்டா எழுத விரும்புறவங்க தலைப்பே அப்படிதான் போடுவாங்க. இதை நாங்க கிரிட்டிக் பண்ணி இந்த புக்கை நாங்க எழுதுறோம் அப்படின்னு போட்டுட்டு முதல் 2 பக்கம் படிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த ஆத்தருடைய நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் எழுதியிருப்பாங்க. எனக்கு இவரை தெரியும், இவர் இவ்வளோ ஆழமா பைபிள் படிக்கிறவர், இந்த புஸ்தகத்திலே இந்த வார்த்தைகள் எல்லாம் இவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாரு, நான் இதுல அவரோட கூட உடன்படுகிறேன், ஆனா இதுல நான் உடன்படல அப்படின்னு சொல்லி அறிவுச்சார் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. நம்ம கிட்ட என்ன குறைவா இருக்குன்னா அறிவுச்சார் கிறிஸ்டியன்ஸ் வந்து மிக குறைவு. கும்பல்ல அல்லேலூயா அப்படி சொல்லணும். என்ன நீங்க எல்லாம் மாத்தணும். விடிய விடிய கதையை கேட்டு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யூதாஸ் இல்லையா, பேதுரு நானா, அப்படி சொல்லணும். ஒரு கதை படிச்சுப்பீங்க, இந்த குரங்கு வந்து தொப்பிய ஒருத்தன் போயிருக்கிறான், வியாபாரம் போயிருக்கிறான், தூங்கிட்டான் ஒரு இடத்துல. குரங்கு கடன்னு இறங்கி வந்து தொப்பியெல்லாம் எடுத்து மாட்டிட்டு மேலே போயிடுச்சு. இவன் எழுந்து பார்க்குறான், தொப்பியெல்லாம் மேலே போயிடுச்சு. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், கேட்டு பார்க்குறான், களத்துக்கு எரிஞ்சு பார்க்குறான், குரங்கு ஒன்றுமே பண்ணல. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இந்த ஒரு தொப்பி மட்டும் எதுக்குன்னு அவன் போட்டு இந்த தொப்பி கீழே அடிச்சிருக்கான். குரங்கெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, கீழே போட்டுடுச்சு. சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போனான். இவ்வளோ தானே கதை படிச்சிங்க, மீதி உங்கள் புக்கில் இல்லை தானே. ஸோ ரொம்ப நாள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இவனுக்கு வயசாயிடுச்சு. வயசானோன்னா அவன் பையன் இந்த வியாபாரத்தை பண்ணியிருக்கிறான். இப்போ முதல் நாள் அவன் கிளம்பும் போது அப்பா சொல்லியிருக்கிறாரு, டே போகிற வழியில் தூக்கம் வந்தாலும் கவலைப்படாத, தூங்கு, குரங்குறங்க இது மாதிரி எடுத்துருச்சுன்னா தலையில் இருக்கிற தூக்கி கீழே அடி, எல்லாம் போட்டுரும் அப்படின்னு சொன்னா இவனும் ஜாலியாக போயிருக்கிறான். படுத்து தூங்கிட்டான். தூங்கினா குரங்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. இவன் எழுந்து ஒரு சீப்பு எடுத்துகிட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு தொப்பியை தூக்கி கீழே அடிச்சிருக்கான் பாருங்க. ஒரு குரங்குங்களை போடல, எல்லாம் அப்படியே இருக்குது. இவன் டென்ஷன் ஆகிட்டான். அப்பா சொன்னாரான்னு திருப்பி தூக்கி போட்டு பார்க்குறான், ஒன்றும் கேட்கல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு வயசானவர் வந்திருக்காரு. என்னப்பா அப்படின்னோடனே, ஐயா இது மாதிரி பிரச்சனை, எங்கள் அப்பா சொன்னார், இது மாதிரி தூக்கி அடித்து போட்டு பார்த்தேன், குரங்கு எதுவும் செய்யலைன்னு, உனக்கு இது கீழே போட்டால் ஆயிடும்னு உனக்கு யாருப்பா சொன்னா அப்படின்னு கதை சொல்லியிருக்கான். எங்கள் அப்பா தான் சொன்னார் அப்படின்னு. எங்கள் அப்பா இது மாதிரி வந்திருக்கிறாரு, வரும்போது இது மாதிரி கீழே போட்டிருக்கிறாரு, எல்லாம் வந்துருச்சுன்னு. அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னாராம், உனக்கு அப்பா இருக்கிற மாதிரி அந்த குரங்குக்கு அப்பா இருந்திருக்கும்ல. இப்படி வருவானுங்க, தூக்கி போடுவானுங்க, நீங்க போட்டுறாதீங்களான்னு சொல்லி கொடுத்துருப்பார்ல. நமக்கு அதை கூட சொல்லி கொடுக்காம போயிட்டாங்களையா, இன்னும் போட்ட நம்மளும் தூக்கில போடணும் தானே யோசிச்சுக்கிறோம். இந்த அறிவுச்சார் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் கேள்வி கேட்பவர்கள். கேள்வி கேட்பது நம்முடைய விசுவாசத்துல எந்தவித பங்கத்தையும் ஏற்படுத்தாது. டவுட் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் ஃபெய்த். சந்தேகம் என்பது விசுவாசத்தினுடைய எதிர்பதம் கிடையாது. நிச்சயம் என்பதுதான் விசுவாசத்தினுடைய எதிர்பதம். இப்போ ஃபாரின்லாம் வந்து இங்க இருக்கான்னு தெரியல, ஃபாரின்ல வந்து ஹோமியோபதி மெடிசின் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கு. ஹோமியோபதி எடுத்தீங்கன்னா அது வந்து நீங்க வந்து ஸ்பிரிட்டுக்கு வந்து ஓப்பன் பண்றீங்க, உங்க மனதை வந்து ஓப்பன் பண்றீங்க. அக்குபஞ்சர் வந்து எடுக்கக்கூடாது, ஏன்னா நீடில் குத்தும் போது அந்த நீடிலுக்குள்ளோடு என்ன பூந்துரும், வாயெல்லாம் திறக்கும் போது உள்ள போறாது, நீடில் குத்தும் போது தான் உள்ள போறோம். நாங்க பேய் விரட்டுற காலம் ஒன்று இருந்துச்சு. அந்த பேய் விரட்டும் போது என்ன பண்ணோம், வாசல்ல நிக்காத, பேய் போகுமா அந்த பக்கமா, அது ஜன்னல் வழியா போகாது, வாசல்ல இருந்து அடிச்சுட்டு நாங்க செஞ்சிருக்கோம் அதெல்லாம். ஒரு பாம்பேல ஒரு சர்ச் இருக்குது,
மலை மேலே அந்த சர்ச்சு மலை மேலே ஒரு மரம். இந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, எப்பவுமே நிறைய பேரை கூப்பிட்டு தான் ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங்கு. அந்த 40வது நாள் 21வது நாள் அந்த ஆவியினுடைய வலிமையை பொறுத்து 7 நாள் 21 நாள், இது பெரிய ஆவி 40 நாள், இது ஓகே 21 நாள் போதும், ஆமாம் அப்படி சொல்லி அவங்கள அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது எப்போ ஜோம் பண்ணுவார்னா 12 மணிக்கு தான் ஜோம் பண்ணுவார். அதுங்களை நைட்டு 12 மணிக்கு தான் விரட்டுவார். விரட்டும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, நீ அடையாளம் கேட்பார், நீ எப்படி போற சொல்லு அப்படின்ட்டு. அது சொல்ல, நான் அந்த லைட் அடிச்சுட்டு போறேன் அப்படின்னு. சரி போ அப்படின்னு அந்த ஆள் எகிரி அந்த லைட் அடிப்பார். ஆவி போய் அடிக்காது, அந்த ஆளே எகிரி அடிச்சு லைட் உடஞ்சிரும், ஒத்துன்னு கீழே விழுந்துருவார், ஆவி போயிடும். போன பிறகு அந்த லைட்டுக்கான காசெல்லாம் வாங்கிடுவார் பாஸ்டர். அதெல்லாம் ஓகே. ஒரு நாள் என்ன கூப்பிட்டாங்க, நமக்கு இந்த 12 மணிக்கு முடிச்சிருக்கிறாது ஆவாது, அதனால நான் என்ன சொல்லிட்டேன், நான் வரலன்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஒரு மகா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, அண்ணே விஷயம் தெரியுமா, என்னம்மா, நைட்டு ஒரு பேய் போச்சு. அப்பா கேட்டாங்க எப்படி போவேன்ட்டு, அந்த மரத்தில் ஏறி தான் போவேன் அப்படின்னுச்சு. மரத்தில் ஏறிடுச்சு, பேய் போயிடுச்சு, இவருக்கு இறங்க தெரியல. யாருக்கு? மேலே நைட்டெல்லாம் மலைக்கு மேல இருக்கிற மரத்துல இருந்தா எப்படி? அப்புறம் எப்படியும் அங்க இருக்கிற வாலிபர்கள், பேய் பிடிச்ச வாலிபர்கள்லாம் கூப்பிட்டு இந்த பேய் சுத்தமான ஆளுக்கு இறக்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அகடமிக் கல்ச்சர்லையும் பாப் கல்ச்சர்ல என்ன வித்தியாசம்னா, இந்த அகடமிக் கல்ச்சர்ல உள்ளவங்க டிபேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்காத அவர் பேசுறாருன்றதுனால அவர் தவறானவர் கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லா புரியும். சில பேரோட விவாதமே பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. நீங்க ஒரு ஆந்தையோட உட்கார்ந்து பகல் தான் நல்லதுன்னு எவ்வளவு நேரம் சொல்லி பாருங்க, அது நம்மள திட்டம், அறிவு கட்டவன். இருட்டு எவ்வளவு அருமையா இருக்கு, நேச்சராகவே அப்படிதான் இருக்கும். அவங்க அதோட விவாதம் பண்ண முடியாது. இதை தான் கண்டுபிடிக்கணும், யாரோட விவாதம் பண்ணணும், யாரோட விவாதம் பண்ணாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்குது, முட்டாள் மூடனுக்கு பதில் கொடுக்காத. அதுக்கு கீழே சொல்லியிருக்கோம், மூடனுக்கு பதில் கொடு. யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு தெரியணும். எல்லாருக்கும் பதில் கொடுக்க கூடாது, எல்லாருக்கும் பதில் கொடுக்க கூடாது, எல்லாருக்கும் பதில் சில பேருக்கு பதில் கொடுக்காம விடக்கூடாது. விளங்குதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரைய அப்ளை பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாத்திரை ஒர்க் அவுட் ஆகாது. சர்ச்சுக்கு வரும்போது இவ்வளவு பெரிய முடி வச்சிருப்பீங்க, முடி எப்படி வளர்த்து விட்டு வரும். இப்போ சரியாயிட்டாங்க, நம்ம கிட்ட சேர்ந்து நல்லா திருத்திட்டேன் நான். அப்போ வந்த புதுசுல நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க, நான் வந்து முன்னாள் பாஸ்டர், எக்ஸ் பாஸ்டர் நான். அப்போ ஆட்கள் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, முடி வெட்ட சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு பாருங்க, ஒருத்தன் காதில் கம்மல்லாம் போட்டு முடியெல்லாம் இப்படி வச்சு பெயிண்ட்லாம் அடிச்சு இந்த பக்கம் கொஞ்சம் டிராக்டர் இந்த பக்கம் கொஞ்சம் டிராக்டர்லாம் ஓட்டி அப்படி ஒருத்தன் வந்து உட்காரான்னு வச்சுங்க, சர்ச்சில் வந்து உட்காரான்னு வச்சுங்க, நான் பாஸ்டர், எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் வந்துட்டாண்டா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு புது ஆத்துமா சர்ச்சுக்கு வந்திருக்கு, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு செம்ம பிரசங்கமா இருக்கும். 2வது வாரமும் அவன் அதே நிலைமையில வர்றான்னு வச்சுக்கோங்க, அடா இவன் இன்னும் மனம் திரும்பலையே அப்படின்னு. 6 மாசம் அவன் அப்படியே வரான்னு வச்சுக்கோங்க, தம்பி என்னப்பா, ஏன்னா நம்ம இதெல்லாம் மாத்தினாதான் மனம் திரும்புதுன்னு வேற நினைக்கிறோமா. அது மாதிரி இவனுங்க முடியோட வரும்போது வந்து சொல்றாங்க, முடிய வெட்ட சொல்லுங்க. ஏன் முடிய வெட்ட சொல்லணும்? நான் பார்பரம் கிடையாது, நான் வேற, இதோ கூட சொல்லக்கூடாது. அப்புறமா அதுக்கு வேற பூனையை பிடிச்சி வெட்ட சொன்னாங்கன்ட்டு ஒரு பெரிய கமெண்ட் ஆகி போச்சு. புரியல சில பேருக்கு. நான் அவங்க அப்பாவும் கிடையாது, ஆனால் நான் ஏன் சொல்லணும்? அப்போதான் எங்கள் மூப்பர்கள் எனக்கு வசனத்தை காமிச்சாங்க. பைபிள்ல இருக்க என்ன இருக்கு? ஆண்கள் நீளமா முடி வளர்க்கக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்க. நான் சொன்னேன், நான் சொல்லிடுவேன் முடிய வெட்டுறா அப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு. அவன் என்கிட்ட எவ்வளவு நீளம்னு கேட்டா அது பைபிள்ல இல்லையே. இவ்வளவா இவ்வளவா? மலேசியா போயிருக்கும்போது இந்த மலேசியால பசங்க இருக்காங்களே, அப்படியே இந்த ஜெல்லை தடவி இப்படி இப்படி இப்படிதான் விட்டுருப்பானுங்க. கையை வச்சா கையை கிழிச்சிடும். நம்ம செந்தில் ஒரு படத்துல வருவான்ல அப்படின்னு,
அந்த மாதிரி வருவானுங்க. நான் ஒருத்தன்ட்ட கேட்டேன், டேய் ஏன்டா இப்படி இப்படி சீவுறீங்க, நாங்கெல்லாம் ஒரு முடி இருந்தா கூட எச்சிலாம் போட்டு தேய்ச்சி இப்படி தடவி வச்சிருவோம்டா, இப்படி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவன் கேட்கறான், நீங்க ஏன் சப்பையா வர்றீங்க, எல்லாரும் இப்படித்தான்டா வாடுறாங்க அப்படின்னு. இனிமே எல்லாரும் இப்படிதான் வார போறாங்க. அவன் ட்ரெண்ட் செட் பண்றான் பாருங்க. சார் பிரதர், யார் எது சொன்னாலும் நான் ஏத்துக்கணுமோ, யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, சரி போட்டும் போட்டோம், இயேசு கடவுள்னு ஒருத்தன் சொல்றான், அதையும் நான் ஏத்துக்கணுமா, இன்னொருத்தன் சொல்றான் அபிஷேகம்லாம் தேவையில்லைன்றான், அதையும் நான் ஏத்துக்கணுமா, அப்படிலாம் நான் சொல்லலை. ஏன்னா பவுல் யாரெல்லாம் கள்ள உபதேசம் பண்றாங்க அப்படிங்கிறத பேர்லாம் சொல்லி சொல்றாரு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? எதிர்க்கிறாரு, இது தவறுன்னு சொல்றாரு. பிளேயிங் நைஸ் பத்தி நான் பேசல, போட்டு போட்டு எல்லாம் ஓகே தான், இல்லை அவன் அதை நினச்சிக்கிறான் இதை நினச்சிக்கிறான். வெளிநாட்டுலலாம் பாருங்க, ஏன் ஆண் பெண் டாய்லெட்லாம் வேணும், யார் வேணா எதில் வேணா போட்டோம், அவனுக்கு விருப்பமானதில் போட்டோம், அப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உண்மைங்க. நீ ஏன் ஜெண்டரை ஸ்பெசிஃபை பண்ற, அவனை ஆம்பளை நீ ஏன் சொல்லி கொடுத்து வளர்க்குற, அப்படிலாம் கேள்வி இருக்கு. அவனுக்கு எது விருப்பமோ அதில் போட்டுமே. 14 வயசு வரும்போது தான் அவனுக்கு தெரியும் ஆம்பளையா பொம்பளையா இல்லை நடுவுலையா அப்படின்றது அவனுக்கு தெரியும். அது போட்டோம். இது ஜோக் சொல்ல, சீரியஸா இது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. எல்ஜிபிடியுடைய சமுதாயம் வந்து இதெல்லாம் வந்து இந்த பைனரி, இது டாய்லெட்ல ஆரம்பிக்குது இந்த பிரச்சனை. உங்களுக்கு இப்போ இந்த இப்பெல்லாம் வந்து இந்த மிந்தி ஒரு நேரத்தில் இந்த ஹோமோசெக்ஸ் பற்றி பேசுறது, ஓரின சேர்க்கை இதை பற்றி பேசுறதெல்லாம் ஒரு டேபுவாக இருந்துச்சு, அவ்வளோவா பேச மாட்டாங்க. இப்போ பேசுறாங்க தெரியுமா, எல்லாருமே பேசுறாங்க. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதை படத்தில் தான் கொண்டு வருவாங்க, சினிமாவில். அது சினிமாவில் ஷார்ப்பாக கொண்டு வர மாட்டாங்க, ஜோக்காக கொண்டு வருவாங்க. நீங்க கோவா அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா கம் கம் ஹியர் கம் அப்படின்னு ஜோக்கில் அந்த ஆள் இருப்பாங்க. புரியுதுங்களா? சில பேர் யோசிக்கிறாங்க, கோவா படமா, நாங்கள் அதெல்லாம் பார்த்தது இல்லையே அப்படின்னு. அது ரொம்ப முக்கியம் இல்லை, அது நான் ஆதியாகமம் ஒன்று அது முக்கியம் இல்லை, அதை விட்டுருங்க. சொல்றேன், அது மாதிரி பிளேயிங் நைஸ் போ சொல்ல, அப்சல்யூட் ட்ரூத்ஸ் சிலது இருக்குது. அப்சல்யூட் ட்ரூத்ஸ் மாற்றிக்கொள்ள முடியாதவைகள் இருக்குது. ஆனா அதை கூட எதிர்க்கிறவர்களை நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை தெரியுமா, அவமரியாதை செய்ய வேண்டியதில்லை. ஸோ இந்த கேம்பினுடைய மெயின் கான்செப்ட் வந்து டிஸ்அக்ரி வித்தவுட் டிஸ்ரெஸ்பெக்ட். நீங்க டிஸ்அக்ரி பண்ணலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது, அவன் அந்தி கிறிஸ்து, அவன் விழுந்து போனவன், அவங்கெல்லாம் கள்ள உபதேசகர்கள் அப்படின்னு பேசக்கூடாது. திஸ் கேம்ப் இஸ் நாட் ஃபார் அக்ரிமெண்ட். நான் சொல்றதெல்லாம் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு புதிய உபதேசத்தை கொண்டு வந்து ஒரு புதிய தியாலஜியை ஸ்தாபிக்கிற இடமாக இதை பார்க்காதீங்க. திஸ் பிளேஸ் இஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க இப்படி இருக்குதுன்னு நீங்க என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் அமெரிக்கா போயிருக்கிறான், அமெரிக்காவில் போய் வண்டி ஓட்டிருக்கான். வண்டி ஓட்டும் போது மனைவி ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. மனைவி இங்க இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஏங்க பார்த்து போங்க ரோட்டில், அங்கே யாரோ ஒரு பைத்தியக்காரன் ஆப்போசிட் டைரக்ஷனில் போயின்னு இருக்கிறானா, கீப் லெஃப்ட் வச்சு போயிட்டு இருக்கிறான், பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. இவர் சொல்லிக்கிறாரு, பார்த்து தான் ஓட்டுன்னு இருக்கிறேன், இங்கே ஒரு பைத்தியம் இல்லை, மொத்த பேரும் பைத்தியமாகறான், நான் தான் சரியா ஓட்டு போயிட்டு இருக்கிறேன், அவ்வளோ பேரும் ஆப்போசிட்ல வர்றான் அப்படின்னு சொல்லி. யார் தப்பு நினைக்கிறீங்க? பைத்தியக்காரன் இவன், இவனை தான் மனைவியே சொல்றாங்க. ஆனா இவர் இந்தியா விட்டு இன்னும் மாறல. அந்த மாதிரி ஆகாதீங்க. நான் உன்னை நம்பிட்டதுனால அது உண்மை அப்படி எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு அதான் எண்ணம், நான் உன்னை நம்பிட்டேன் அதனால அது உண்மை கிடையாது. பி ஆஸ் வாட்டர். நீங்க ஆண்டவரை ரட்சிக்கிறவரா பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிக்கிறவரா வெளிப்படுறாரு. ஆண்டவரை சுகமளிக்கிறவரா பாத்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி வெளிப்படுறாரு, சுகமளிக்கிறவர் வெளிப்படுறாரு. அவர் அபிஷேகிக்கிறவர் பாத்தீங்கன்னா அபிஷேகிக்கிறவர் வெளிப்படுறாரு. அவர் உங்களை பெண்ட் பண்ணல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார்னா நீங்க நரகத்துக்கு போனா கூட தடுக்க மாட்டார். உங்க சாய்ஸ். இனிமே போறதில்லைன்னு வச்சுக்கீங்களேன், அங்கதானே இருக்கிறோம், நம்ம தானே ஆக்கி வச்சிருக்கிறோம். ஒருவேளை இது பரலோகமா கூட இருக்கலாம், நாம இருக்கிறதுனால தான் நரகம் மாதிரி இருக்கலாம், தெரியாது நமக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, பரலோகம் இருக்கா இல்லையா பிரதர் அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு அது இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இப்ப இல்லைன்னு சொல்றதுனால அது இல்லாம போப்பதா?
இல்லை நீங்களாம் இருக்குன்னு சொல்றதுனால அது இருந்துட போதா? சரி, போய் அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாருங்க, நிறைய பேர் போயிட்டு வர்றாங்க பரலோகத்துக்கு. உண்மை. புக் இருக்கு தெரியுமா? ஐசா ஹெவன். 7 மாதமோ 6 மாதமோ தினந்தோறும் ஆண்டவர் வந்து கூட்டு போய் ஒரு பகுதியா காமிச்சு வந்து புக் எழுதுனவங்களா இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் மட்டும்தான் உண்மை பேசுறேன், இவங்களாம் பொய் சொல்றாங்களா? அப்படிலாம் எனக்கு தெரியாது. அவங்க உண்மை சொல்றாங்க பொய் சொல்றாங்க எனக்கு தெரியாது. என்னோட ஒரே பிரச்சனை, 7 புக்கு வாசித்தா 7 பரலோகம் தெரியுது, ஒரே பரலோகம் தெரிய மாட்டேங்குது. 7 பேரும் 7 விதமா கர்த்தர் காமிச்சிக்கிறார். அங்கதான் எனக்கு பிரச்சனை. ஏதாவது ஒருத்தன் மேடுன்றான், ஒருத்தன் பள்ளன்றான், ஒருத்தன் நான் அவரை பார்த்தேன்றான், ஒருத்தன் அவர் இல்லை அவர் அங்கே கத்திக்கிட்டு இருக்கிறாருன்றான். ஒரே கன்ஃபியூஷனாக காட்டுறாங்க, ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. இது இருக்குதா இல்லையா? இப்போ 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 பொதுவாக பரலோகம் எங்கே இருக்குது, பரலோகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சின்ன பிள்ளைங்க எங்கே காமிக்கும்? நீங்களாம் எங்கே காமிப்பீங்க? நீங்களும் சின்ன பிள்ளைங்க தான். மேலே தானே காமிப்பீங்க. பரலோகம் எங்கே இருக்குது? நரகம் இல்ல. நீங்க பூமியில எங்க இருக்கீங்க? நடுவுலையா? பூமிக்குள்ளே வெளியா? வெளியே எங்க இருக்கீங்க? சைடுல. சென்டர்லயா? நடு சென்டர்ல எல்லாம் கிடையாது. நடுவும் சென்டரும் ஒண்ணுதான். நல்லா இப்படி பூமி இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க எங்க இருக்கீங்க? சைடுல. சைடுல இருந்து மேல எப்படி காமிப்பீங்க? இப்படி காமிக்கணும். இப்படி நீங்க காமிச்சிட்டு இருக்கும்போது பூமி எப்படி சுத்துது? இப்படி சுத்துது. இப்ப பரலோகம் எங்க இருக்குது? அட தெரியல பிரதர், விடுங்க பிரதர். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. பரலோகம் இருக்குதா இல்லையா இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க, ஓகேங்களா? நீங்க ஓட்டப்பந்தயம் ஓடும்போது கப்பெல்லாம் எங்க தெரியுமா வச்சிருப்பாங்க? சைடில் வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கும், ட்ராக் இப்படி இருக்கும், மேடை இப்படி இருக்கும். கப்பை எங்க வச்சிருப்பாங்க? சைடில் வச்சிருப்பாங்க. நீங்க எதுக்காக ஓடுறீங்க? கப்புக்காக ஓடுறீங்க. ஆனா கப்பை பார்த்துக்கிட்டே ஓடக்கூடாது. கப்பை நோக்கி ஓடாதீங்க, லக்க நோக்கி ஓடுங்க, கப்பு கிடைக்கும்.